ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்தாச்சு. பொங்கலுக்கு அழகே என்னங்க, மார்கழி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து வண்ண வண்ண கோலங்களாக வீட்டு வாசலை அலங்கரிப்போம். பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா வீடு முழுக்க கோலம் போட்டு, பொங்கப்பானை ஃபுல்லாக கோலம் போட்டு, நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை அலங்கரித்து அழகு பார்ப்போம். அப்பேற்பட்ட பொங்கப்பானை வந்து நிறைய பேர் மண்ணில் வைப்பீங்க, நிறைய பேர் முறிப்பானை, அதாவது பித்தளை பானையில் வைப்பீங்க. மண் பானையில் வச்சாலும் பித்தளை பானையில் வச்சாலும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பொங்கல் அன்னைக்கு வந்து நாளே அரிசியை ஊற வச்சு பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வீட்டு வாசலில் வந்து ஒரு துணி, காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி அழகழகு கோலங்களாக போடுவீங்க. அப்போ வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அந்த கோலம் வந்து நம்ம ஒரு பக்கத்து இழுப்போம், அது ஒரு பக்கத்து அப்படியே வடிஞ்சு ஓடிரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக போடலாம். இந்த கோலம் வரைகிறதுக்கு மஞ்சள் கலருக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், சிகப்பு கலருக்கு குங்குமம் எடுத்திருக்கேன், வெள்ளை நிறத்துக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அழகான டிசைன் போட்டுக்கோங்க. தலை பொங்கலுக்கு சீர் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி அழகான கோலம் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.